கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். நான் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. முதலாவதாக அருமையான சகோதரர் டேனியல் செல்லமுத்து அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. என் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடலை பாடிட்டு நான் என்னுடைய சாட்சிகளில் கடந்து செல்கிறேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் ராஜ்குமார். எனது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காலாரிவல் வட்டம் நல்லேந்தல் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அதுதான் என்னுடைய பூர்வீகமான சொந்த ஊர். எனது தகப்பனார் பெயர் திருகப்பன். அவர் ஒரு உடல் ஊனமுற்றவர். பட் இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு கல்வித்துறையில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றவர். என்னுடைய தாயார் பெயர் சாரதா. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவங்க விபத்துக்குள்ளாகி காலமாயிட்டாங்க. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் 2 பேர். ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஒரு சகோதரர் 2. சகோதரி பெயர் திருவள்ளிச்செல்வி. அவங்க அந்த எங்கள் கிராமத்திலே அவங்க திருமணமாகி அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. எனது சகோதரன் பெயர் ரமேஷ் கண்ணன். அவர் இப்போ சிஆர்பிஎஃப் போலீஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, அவர் வட மாநிலத்தில் ஒரு பதவியில் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் என்னுடைய குடும்பம். நான் வளர்ந்தது, சிறு வயதிலிருந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே என்னுடைய சொந்த கிராமம் நல்லேந்தல் என்கிற ஒரு கிராமத்தில், ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். சிறு வயதிலிருந்து கொஞ்சம் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நான் காணப்பட்டேன். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் கோயில்களுக்கு செல்வது வழக்கம். இப்படிப்பட்டதான ஒரு பயங்கர பக்தி வைராக்கியத்தில் நான் காணப்பட்டவனாக இருந்தேன். எனது தாயாரும் கூட ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க மூலியமாக நான் அடிக்கடி கோயில்களுக்கு செல்வது வழக்கம். அப்படிப்பட்டதான நாட்கள், என்னுடைய நாட்கள் இந்த கிராமத்தில் இப்படியாக கடந்து சென்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறு வயதில் நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் ஊர்லேயே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாயத்து ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் அங்கே படித்தேன், உள்ளூர்லேயே. அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்து ஊரில் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் சிலுக்கப்பட்டி என்கிற ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் நாங்கள் மேல் படிப்புக்காக நானும் என் சகோதரனும் என் சகோதரியும் எல்லாருமே அங்கே தான் நாங்கள் படித்தோம் அந்த ஸ்கூலில். அப்போ எங்கள் ஊர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் நாங்கள் டெய்லி காலையில் நடந்து போயிட்டு சாயங்காலம் நடந்தே வருவோம். எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் அந்த டயத்தில் ஒன்றா படித்தோம். போகும்போது வரும்பொழுது அதே மாதிரி நடந்தே போவோம், நடந்தே வருவோம். இப்படியான எங்களுடைய ஸ்கூல் வாழ்க்கை ஆரம்பித்தது. இதுக்கப்புறம் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது 345 மார்க்கு, அவுட் ஆஃப் 500க்கு 345 மார்க்கு நான் எடுத்தேன். ஆண்டவருக்கு நன்றி. அந்த மார்க்கின் அடிப்படையில் எனது தகப்பனார் என்னை வெளியூரில் கொண்டு சேர்க்கணுன்றதாக ஒரு முடிவு எடுத்தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டை அப்படிங்கிறதான ஒரு இடத்துல ஜான் டி பிரிட்டோ ஹைஸ்கர் செகண்டரி ஸ்கூலில் 11வது 12வது மேற்படிப்பு படிப்பதற்காக ஹாஸ்டலில் தங்கி நான் சேர ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா மூலியமாக அவங்க என்னை சேர்த்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த 11, 12ஆம் கிளாஸில் அந்த ஸ்கூலில் நான் படிக்கும்போது ரொம்ப ஒழுக்கமான ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது நான் படித்த பாடங்களை காட்டிலும் அவங்க எனக்கு வாழ்க்கையில் நடைமுறைகளை எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசிக்காகவே ஒரு தாய் தகப்பன் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கூலில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி ஆண்டவருடைய கிருபையினாலும் அந்த 12ஆம் கிளாஸு பொது தேர்வில் ஸ்கூல் 3ஆவதாக வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 1047 மார்க்கு நான் எடுப்பதற்கும் என் தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்போல்லாம் நான் ஆண்டவர்னா இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் பியூர்லி நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்புக்காக நான் மதுரை மாவட்டத்துக்கு வர ஆரம்பித்தேன். மதுரையில் மன்னர் திருமலை நாயக்கர் என்கிற ஒரு கல்லூரியில் நான் பிபிஏ 1ஆம் ஆண்டு படிப்பதற்காக நான் இந்த மதுரை பட்டணத்திற்கு நான் வர ஆரம்பித்தேன். இங்கே திருப்பரங்குன்றம் என்ற இடத்துல ஒரு ஹாஸ்டலில் தங்கி, பாய்ஸ் ஹாஸ்டலில் இங்கே ஒரு 3 ஆண்டுகள் அந்த கல்லூரியில் நான் படித்தேன். என்னுடைய நண்பர்களும் ரட்சிக்கப்படாத ஒரு நண்பர்கள். ஆனாலும் எந்த விதமான குடிப்பழக்கமோ கெட்ட பழக்கங்களோ சிகரெட்டு பிடிப்பதோ புகையிலை பிடிப்பதோ அந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் எனக்கு ஒரு நல்ல நண்பர்களை எனக்கு கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதுக்கப்புறம் எம்பிஏ படிப்பதற்காக நான் வந்து சிவகாசி என்கிற ஒரு இடத்துல ஒரு கல்லூரியில் நான் வந்து அப்ளை பண்ணி அங்கே நாங்கள் எம்பிஏ படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த காலேஜ்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு அப்ளிகேஷன். அதனால் இக்ஃபாய் அப்படிங்கிறதான ஒரு கல்லூரி இருந்துச்சு மதுரையில். ஆனால் இது இப்போ இல்லை. அந்த கல்லூரியில் நாங்கள் வந்து கரஸில் படிக்கிறதாக ஒரு முடிவு எடுத்து நாங்கள் அந்த கல்லூரியில் அப்ளை பண்ணி நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். இப்படியாக நான் வந்து சிறு வயது முதல் இந்த கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஒரு ஆண்டவர் அறியாத ஒருவனாய் நான் காணப்பட்டேன். ஆனால் இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் வெளியில் வந்து சொல்லுவாங்க. அதை நாங்கள் கேட்குறது உண்டு. அதேமாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில், கிராமத்து பக்கத்தில் ஒரு 2 ஊர் இருக்குது. சிலுக்கப்பட்டி, ஒன்று குண்டாக்கொடைன்னு சொல்லிட்டு. அந்த ஊரில் வந்து தான் வந்து ஆர்சி, அதாவது ரோமன் கத்தோலிக்க சபைகள் அங்கே இருக்குது, இந்த மாதா கோயில் வழிபடுறது. அப்போ அந்த கிராமத்திலேருந்து அடிக்கடி எங்களுக்கு வந்து ஈவினிங் டயத்தில் வந்து இந்த ரேடியோவில் வந்து பாட்டு போடுவாங்க. அதாவது பெரிய வந்து குழாய் ரேடியா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதை போடுவாங்க. அதை போட்டால் எங்கள் ஊருக்கு வரைக்கும் அந்த கேட்கும் அந்த பாடல். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்கிற பாடல் வந்து எனக்கு இன்னமும் எனக்கு என் இருதயத்தில் ஆணி அறைந்தது போல் என் இருதயத்தில் அந்த பாடல் வந்து இப்பொழுதும் எனக்கு துணித்து கொண்டிருக்கும். எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். நான் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு காலத்திலும் கூட எனக்கு இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சில நேரங்களில் வந்து சிறு வயதில் நான் ஸ்கூல் படிப்பு முடித்தது உடனே ஆடு மாடு மேய்க்க நாங்கள் போவது வழக்கம். வயல் காட்டுக்கு எங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் நாங்கள் அப்போ ஆடு மாடுலாம் வச்சுருந்தோம். அப்போ அந்த சிறு வயதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் கொண்டுட்டு மேய்க்க போவோம் காட்டுக்கு. அப்போது அந்த ஏரியாவில் வந்து அந்த பாட்டு கேட்கும். நாங்கள் அதையே பாடிக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து சினிமா பாடல்களெல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நாங்கள் பார்க்குறது ரொம்ப கம்மி. எங்களுக்கு இந்த பாடல் கேட்டு கேட்டு இந்த பாடலை நாங்கள் சும்மா அப்படியே ஆடு மாடு மேய்க்கும்போது இந்த பாடலை சும்மா அப்படியே நாங்கள் பாடிட்டே போவோம். கர்த்தருடைய பெரிதான நாமம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் பாடல் பாடிட்டு இப்படியே எங்கள் வாழ்க்கை கடந்து போன்ற வேளையில் கல்லூரி எம்பிஏ படிப்பதற்காக நாங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு விதமான போராட்டங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் வர ஆரம்பித்தது. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனைன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் தான் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து அப்படிப்பட்டதான ஒரு திருப்பு முனை எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு விதமான போராட்டம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் கிராமத்திலே பயங்கரமான சண்டைகள் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் மற்றவர்களுக்கும். காரணம், அது வெளியே சில விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனைகள். தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் அடிதடி, தினந்தோறும் ஒரு சமாதான குறைவு எங்கள் வீட்டில் காணப்பட்டதை என்னால் உணர முடிந்தது. என்னால் நிம்மதியாக படிக்க முடியலை. ஏன்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, ஹாஸ்டலில் படிக்கணும், காலேஜில் படிக்கணும். ஆனால் என்னால் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல படிப்பில். ஏன்னா வீட்டில் இப்படி டெய்லி பிரச்சனை. ஃபோன் அடித்து கேட்டோம்னா சண்டை, பிரச்சனை, போலீஸ் கேஸு, கோர்ட்டில் நிற்கிறோம், போலீஸில் நிற்கிறோம். இப்படியான ஒரு தகவல்கள் வரும்பொழுது எங்களால் முழு இருதயத்தோடு எங்களால் படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி இருந்த வேளையில் அப்போ எனக்கு ஒரே ஃபுல் டெப்ரெஷன், மன அழுத்தத்தில் நான் காணப்பட்டேன். ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் பக்தி வைராக்கியத்தில் நான் காணப்பட்டவன். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் நான் வந்து கோயில்களுக்கு செல்வது வழக்கம். இப்படி இந்த பிரச்சனையை வைத்து நான் என்ன பண்ணினேன், அங்கே நான் படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நான் போகிறது வழக்கம். எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னென்னமோ போய் பிரார்த்தனை பண்ணி எங்கெங்கேயோ போய் நான் இது பண்ணேன். ஆனால் ஒரு விதமான பலன் எனக்கு வந்து எந்த விதமான பயன் கிடைச்சது மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ நான் ரொம்ப சோகமாகவே இருப்பேன். சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. யார் வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் யாராவது நிம்மதியாக சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, ஏதாவது பேச முடியுமா? இப்படி மன அழுத்தத்துக்குள்ளாக்கப்பட்டு நான் வந்து அப்படியே ஒரு தனிமையில் ஒதுக்கப்பட்டவனாக நான் காணப்பட்டேன். ஏன்னா ஆறுதல் சொல்வதற்கு தாய் எனக்கு கிடையாது. ஏன்னா சிறு வயதில் என் தாயார் இறந்தது நிமித்தமாக எனக்கு எல்லாமே தகப்பனார் தான் எனக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து என் தகப்பனார் தான் வந்து எங்களெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி எங்களை கொண்டு வந்தார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் குடும்பத்துக்கு தலைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் தான் குடும்பத்துக்கு மூத்த பையன். அப்போ எல்லா பொறுப்பும் அடுத்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் எல்லாவற்றையும் டேக் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனையிலே எனக்கு ஒரு புதுசாக தெரியுது. நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கே ஒன்றும் புரியலை. அப்படி இருந்த நாட்களில் நான் ரொம்ப துக்கமாக காணப்பட்டு மனம் உடைஞ்சு சாப்பிட முடியாது, அமைதியாக இருப்பேன். அப்போ ஒரு சகோதரி என்னை வந்து என்னோட கூட படிக்கிற ஒரு கிளாஸ்மேட்டு, என்னோட படிக்கிற ஒரு சகோதரி ராஜேஸ்வரி என்கிறதான ஒரு சகோதரி வந்து என்னை சந்தித்தாங்க.
சந்தித்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் இப்போ வந்து டல்லாக இருக்கிற, மற்ற பசங்கள்லாம் ஜாலியாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீ மட்டும் எப்போவுமே அமைதியாகவே இருக்கிறியே, என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில், என்ன பிரச்சனை, என்ன எதாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நீ ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம எதாவது பண்ணலாம், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்லாம் என்கிட்ட வந்து நிறைய பேசினாங்க. நான் அந்த சகோதரிகிட்ட கடுமையான வார்த்தைகளினால அந்த சகோதரி நான் திட்டி அனுப்பிச்சி விட்டேன். என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நீ என்ன சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கடவுளா, இல்லை நீங்கள் என்ன நீதிபதியா, நீங்கள் என்ன போலீஸா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா, இப்படி பலவிதமான விதாண்டாவாரங்களில் வார்த்தைகளெல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். அப்படியாக நான் வந்து பேசிவிட்டு நான் கடந்து சென்றேன். ஆனால் அந்த சகோதரிக்குள்ளே என்னவோ என்று தெரியவில்லை, ஆண்டவர் எப்படி அன்பானவர் என்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அந்த வேத வசனத்தின்படியாக அந்த சகோதரி அன்பாக இருந்தாங்க என் மேலே. எப்படின்னா, இவன் இந்த பையன் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு என்ன காரணம்னு தெரியலையே என்று சொல்லி அடுத்த நாள் மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ வந்து சொல்லும் பொழுது, அப்போ அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது, என்ன பிரச்சனை ராஜ்குமார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்ன அறியாமலே நான் சகோதரி இடத்துல சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறலைன்னா, இங்கே நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய ஆலயம் இருக்குது, அங்கே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம், அந்த விஷயத்த சொல்லுவோம், அவங்களால எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போன்னு சொல்லி நாங்கள் போனோம். அந்த இடத்துக்கு போய் இப்போ நான் அந்த சகோதரியின் மூலமாக நான் அங்கே போனேன். அங்கே ஒரு சகோதரர் இருந்தார். அப்போ அவரை நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துன்னு அவர் சொன்னார், வாங்க தம்பி உட்காருங்க என்னென்னு சொல்லிவிட்டு எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாரும் கேட்டாங்க. எந்த ஊர், என்ன ஏது, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னோம். சரி, அப்படியா, ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்காக நம்ம தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மெய்யான தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அவங்க என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நானும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஏன் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வணங்கின அந்த தெய்வங்கள் எல்லாம் எனக்கு வந்து உதவியாக இருந்ததா என்கிறது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து அவ்வளவு பக்தி வைராக்கியமாக நான் காணப்படுவேன். செருப்பு இல்லாமல் நான் நடந்திருக்கிறேன், எங்கெங்கோ போயிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே, நான் வணங்கின தெய்வங்களெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறதானா அடிக்கடி எனக்கு ஒரு கேள்வி. என் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை காட்டிலும் எனக்கு இந்த கேள்விகள் தான் அதிகமாக வருது. கடவுள்னா மனுஷனுடைய கஷ்டத்தை தீர்க்கிறது தானே கடவுள். அப்போ மனுஷனுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு கடவுள் இல்லாத போது எங்கே போச்சு அந்த கடவுள் எல்லாம் அப்படிங்கிறதான எனக்குள்ள ஆழமான ஒரு கோபம், வெறி, ஒரு விதமான விரக்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். எனக்குள்ள கேள்வி வர ஆரம்பித்தது. அப்போது நான் வந்து ஓகே, அப்போ சரி எல்லா கடவுளையும் கும்பிட்டாச்சு, சரி கடைசியாக ஒரு இயேசுன்னு சொல்கிறாங்களே, சரி அவரையும் கும்பிட்டு தான் பார்ப்போமே, என்ன தான் அவர் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்ப்போமே அப்படிங்கிறதான ஒரு இருதயத்தோடு நான் வந்து என்ன பண்ணேன், அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல நான் போய் வந்து ஜெபம் பண்ணேன். இவங்க எல்லோரும் சொன்னாங்க, அந்த சகோதரி மூலமாகவும் சொன்னாங்க, நீங்களும் உங்கள் எப்படி நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இயேசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்து விடுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு, ஏன்னா நீங்கள் தேடுற நிம்மதி இயேசுவின் இடத்துல உண்டு என்று அவங்க எனக்கு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சபை நடக்கும், நீங்கள் வேணால் வந்து கலந்துக்கிறங்க, உங்களை யாரும் வற்புறுத்துறது கிடையாது, கம்பல் பண்ண மாட்டோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துக்கிறலாம், அங்கே வந்து வேணால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் சரி நம்ம இங்கே தானே சும்மா தானே இருக்கிறோம், ஏன்னா நான் தங்கியிருக்கிற ரூமிலேருந்து ஒரு 150 மீட்ரு தான், 200 மீட்டருன்னு கூட வச்சுக்கிறேங்களேன், 200 மீட்டர் அந்த சபை. சரி இப்போ போய் தான் பார்ப்பேன்னு சொல்லி பை வாக்கிங்கில் நான் நடந்து போயிட்டு வந்தேன். அப்போ நான் கடைசி சீட்டில் நான் உட்காந்துருந்தேன், பின்னாடி லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருந்தேன். இதே மாதிரி உட்காந்துருக்கும்போது நான் வந்து இயேசுக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி பேசுனேன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவே நீங்கள் தான் உண்மையான கடவுள் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இயேசுவிடத்தில் உங்கள் நண்பர்களை போல் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தேடுற நிம்மதி இயேசுவின் இடத்துல உண்டு என்று சொல்கிறாங்களே, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு நீங்கள் என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எப்படியோ நடக்குது, என்னமோ நடக்குது, எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு முதலாவதாக எனக்கு வேண்டியது நிம்மதி எனக்கு வேணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என் குடும்பத்தை விட்டு மாறணும், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு என்று நான் வந்து என் இருதயத்தில் நான் பேசிவிட்டு நான் வெளியே வந்தேன். நான் பேசுனது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான் வாய் விட்டு கூட சத்தமாக பேசுனது கிடையாது. இப்படி நான் பேசிவிட்டு கடந்து வந்துட்டேன். வரும்பொழுது அந்த ராத்திரி முதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்தில் யாரோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பித்ததை என்னால் உணர முடிஞ்சது. இதை வந்து நான் வந்து கட்டுக்கதையாகவோ இல்லது நான் வந்து மற்ற வந்து சொன்னதுனாலே இல்லை, என் அனுபவத்தை நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கிறேன்.
கர்த்தர் அப்படிப்பட்டவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அன்னைக்கு அவரை ருசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் என்னை அவர் போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள ஒரு சமாதானத்தின் முதலாவதாக அவர் எனக்கு கட்டளையிட்டார். வேதத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் வேதத்தில் ஒரு வாக்கு, ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சமாதானத்தை தேவன் எனக்கு முதலாவதாக கொடுக்க ஆரம்பித்தார். சில ஒருத்தங்களுக்கெல்லாம் எனக்கு வியாதி இருந்துச்சு, எனக்கு வியாதியில் சுகம் கொடுத்தாங்க, பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமில் குழந்தை கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சாட்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த முதல் ஒரு ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமாதானம். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் முதலாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சமாதானம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு வாரம் முதல் நான் இப்படியாக தொடர்ந்து மெதுவாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபிக்கெல்லாம் யாரும் எனக்கு சொல்லித்தரவும் இல்லை, நானும் ஜெபிக்க எனக்கு தெரியாது. முழங்கால் போட்டு பாட்டு பாடிட்டு ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்போ தான் ஆண்டவரை பற்றி என்னங்கிறது தெரிஞ்சு வரேன். நான் அப்படியே நடக்கும்போது, போகும்போது, வரும்போது அப்படியே சும்மா நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி இருதயத்தை சொல்லிட்டே போவேன். இதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய ஜெபத்தையும் அவர் கேட்டார். அதை ஆண்டவர் சொல்லார்ல, ஒரு வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையின்படியாக தேவன் என்னை கண்டார். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். அந்த அடிதடி முதலாவதாக சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் கேஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்குள்ளாக ஒரு முழு அமைதியும் ஒரு முழு சமாதானத்தையும் என்னால் உணர முடிந்ததை நான் இந்த நாளில், இந்த வேளையில் நான் உங்கள் முன்பாக நான் சாட்சியாக நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் நான் இந்த மேல் படிப்பு MBA படிக்க ஆரம்பித்தேன். MBA படிக்க ஆரம்பித்து அவருடைய கிருபையினால் நான் நல்ல மார்க் எடுத்து அந்த படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க தேவன் எனக்கு உதவி பண்ணினார். இப்போ இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த 2 வருஷ காலத்தில் நான் ஆண்டவரை ஏன்னா என்னுடைய தேவை முடிஞ்சிருச்சு. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், நான் ரட்சிக்கப்படுறேன். ஏன்னா என்னுடைய தேவை முடிஞ்ச உடனே நான் கடவுளை தேடலை. என்னுடைய தேவை முடிஞ்சிருச்சு, அதனால் நான் கடவுளை தேடலை. எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, நான் சர்ச்சுக்கு போனேன். பிரச்சனை இருந்துச்சு, நான் ஆண்டவரை தேடினேன். ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் தேவனை தேடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, சர்ச்சுக்கு போகவும் இல்லை. அந்த 2 வருட காலமும் நான் எப்பவும் போல் நான் அப்படியே மறுபடியும் பழைய நிலைமையில் எப்படி இருந்தனோ, ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தது போல் ஒரு பக்தி வைராக்கியத்தில் மற்ற விதத்தில் நான் அப்படியே கடந்து வர ஆரம்பித்தேன். பின்ன படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்காக நான் சென்னை பட்டணத்துக்கு நான் போனேன். வேலைக்காக போகும்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு விதமான கர்வம், அதாவது பெருமை. என்னென்னா, MBA படிச்சிருக்கிறோம், நமக்கு போனால் நேராக போய் ஏசி ரூமில் உட்கார வைப்பாங்க, எப்படியாவது நமக்கு ஒரு போஸ்டிங் ஒரு பச்சை கலர் பேனாவை கொடுத்துருவாங்க, கையெழுத்தை போட்டுடலாம், டையை கட்டிட்டு நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம். அந்த ஒரு மனப்பான்மை பக்குவத்தோடு நான் என்ன பண்ணி சென்னை பட்டணத்துக்கு நான் இங்கேருந்து பஸ் ஏறி போனேன். அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு 28 கம்பெனிக்கு மேலே இன்டர்வியூக்கு போயாச்சு. 28 கம்பெனிக்கு மேலே இன்டர்வியூ போயிட்டு 29வது கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, உன் படிப்புக்கெலாம் இதுக்கெலாம் இந்த வேலையெல்லாம் செட் ஆகுது, இறங்கி போங்க அப்படின்ற மாதிரிக்க எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாக சொல்லி, அதாவது பச்சையாக சொல்லப்போனால் காரி துப்பாத அளவுக்கு அவங்க என்னை வெளியேற்றி விட்டாங்க. நீங்கள் வேறு கம்பெனி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு. சரி, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப நெருக்கடி. ஏன்னா நண்பர்கள் ரூமில் நான் ஓசியாக தங்கியிருக்கிறேன். தங்குறது, சாப்பிட்றது எல்லாமே நண்பர்கள் ரூமில் தான், ஃப்ரீயாக தான். எவ்வளோ நாளைக்கு தான் நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ நானே எனக்குள்ளே ஒரு மறுபடியும் திரும்ப டிப்ரெஷன் போல் ஆக ஆரம்பிச்சு, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்கிறோமே, வேலை இல்லையே, என்ன பண்ணலான்ங்கிறது ஒரு விதமான நெருக்கத்தில் நான் காணப்பட்டேன். அப்போது தான் சரி ஒரு வேறொரு நண்பர் மூலியமாக நம்ம சென்னையில் கேளம்பாக்கம் என்கிற ஒரு இடத்துல இவங்க மோர் ஹைப்பர் மார்க்கெட், அதாவது மோர் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ்மேனுக்கு வேலை ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாரு. சம்பளம் 3500 ரூபாய் இந்தியன் மணி, அதாவது 2010வது வருஷத்தில் நான் சொல்கிற இந்த ஒரு சம்பவம். அப்போ 3500 ரூபாய் சம்பளம். காலையில் 9 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 7 மணிக்கு தான் போக முடியும், இரவு. இந்த வேலை தான். அப்போ எனக்குள்ளே நான் MBA படிச்சிருக்கிறேன், நான் எப்படி போய் ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு போகிறது? என் மனசு இடம் கொடுக்கலை. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஒரு வாரமாக
அந்த வேலையே நான் மறந்துட்டேன். வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். காத்துக்கிட்டே இருந்தால் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, ஒரு வழியை நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இப்போதைக்கு நம்ம டைம் பீயிங், அதாவது இப்போது ஒரு டெம்பரவரியாக நம்ம அந்த வேலைக்கு போவோம். ஏன்னா நமக்கு வருமானம் வேணும், ஃப்ரெண்டு ரூம்லேயே தங்கியிருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு நமக்கு காசு வேணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த வேலையில் நான் சேர்ந்தேன். நான் தங்கியிருந்தது ஃப்ரெண்டு ரூமு அம்பத்தூர் தொழில்பேட்டை, அதாவது அம்பத்தூர் சிப்கார்டில். அங்கே தான் நான் தங்கியிருந்தது என்னோடய ரூமு. ஆனால் எனக்கு வேலை எங்கே, கேளம்பாக்கம். அப்போ நான் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் இங்கே டெய்லி வந்து போகணும். அப்போ சென்னை டிராஃபிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படின்னுங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டு இந்த 3500 ரூபாயை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரொம்ப டெய்லி போக வரேன். அப்போல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா 2 கருப்பு பேண்ட்டு தான் என்கிட்ட இருக்கும். 2 ஷர்ட்டு 2 கருப்பு பேண்ட், இது தான் என்னுடைய ட்ரெஸ்ஸே சுருக்கமாக சொல்லப்போனால். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் காணப்பட்டேன். ஏன்னா நான் படித்து முடித்ததுக்கப்புறம் அப்பா கிட்ட காசு கேட்குறது, அண்ணன் தம்பிகிட்ட காசு கேட்குறது எனக்கு சுத்தமாக என்னுடைய இருதயம் ஒத்துக்கலை. அவங்ககிட்ட போய் காசு கேட்கணும் திரும்ப, ஏன்னா காசு கேட்டால் அவங்க தருவாங்க. பட் இவ்வளோ படிப்பு படிச்சுட்டும் நம்ம நல்ல வேலைக்கு வருவான்னு சொல்லி வீட்டில் பேரண்ட்ஸில் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் போய் திரும்ப போய் எனக்கு சாப்பாடு காசு கொடுங்க, ரூமுக்கு காசு கொடுன்னு கேட்டால் அவங்க அவங்களுடைய மனசு எந்தளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கனால நான் கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு வைராக்கி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் அங்கே போயிட்டு லோடு மேன் வேலை பார்த்தேன். சேல்ஸ்மேன் வேலை, லோடு மேன் வேலை, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் அதே கடையில் ராத்திரியும் பகலுமாக கஷ்டப்பட்டு அந்த MBA படித்ததை நான் மறந்துட்டு, யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா, நான் ஒரு +2 வரைக்கும் தாங்க படிச்சிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறது. ஏன்னா நான் பார்க்குற வேலை லோடிங் அன்லோடிங் அந்த மாதிரியான வேலை. சேல்ஸ்மேனும் ஜாப்பு சில சமயத்தில் ஃப்ரீயாக இருந்தால் கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு பில்லிங் அடிக்கிறது, கேஷ் கவுண்டரில் போயிட்டு பில் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் நான் பார்த்தது. இப்படி ஒரு 6 மாதம் என்னுடைய வாழ்க்கையை ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மேனேஜர் வந்தார். விசிட்டிங் வரும்போது அவர் என்னுடைய வேலையை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார். அந்த பையன் யார் என்னதுன்னு என்னையை குறித்து அந்த ஸ்டோர் மேனேஜர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாரு போல இருக்குது. அவன் நல்லா வேலை பார்க்குறேன், என்ன படிச்சிருக்கிறேன், அந்த பையனை கூப்பிடுன்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ நாங்கள் போய் சொன்னோம், சார் இந்த மாதிரி நான் படித்தது MBA சார், பட் ஆனால் நான் சர்ச் பண்ண ஜாப் எனக்கு கிடைக்காதனால நான் இப்போ டைம் பீயிங் இந்த வேலையை பார்த்துட்ருக்கிறேன். அப்படியே தம்பி உங்களுக்கு என்ன தெரியும், என்னென்ன தெரியும்? நான் சொன்னேன், கம்ப்யூட்டர்லாம் தெரியும் சார், ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் என்னை பற்றி அவர்கிட்ட நான் சொல்லும்போது, அப்படிங்களா, சரி ரைட்டு ஓகே, அப்படின்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸு புழல் பக்கத்தில் இருக்குது, கதிர்வேடுங்கிற இடத்துல நீங்கள் அங்கே போய் பாருங்கள், என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன். அதே மாதிரி போன உடனே அவங்க என்னை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு சொல்லிவிட்டு எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு சம்பளம் 6000 ரூபாய். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேளம்பாக்கத்தில் நான் சேல்ஸ்மேனை வேலை பார்க்க ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு சகோதரி அறிமுகமானாங்க. சென்னை பட்டணத்தில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க பேர் விக்டோரியா. இவங்க பெண்டிகாஸ்டல் மிஷன், அதாவது CPM சபைக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. இவங்க எனக்கு ஒரு வளர்ப்பு தாயாக எனக்கு தெரிஞ்சாங்க. என்னுடைய பார்வைக்கும் எனக்கு அவங்களுடைய சொந்த மகன், அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 மகன்கள் 2 மகள்கள். அந்த 2 மகன்களில் போல் என்னையும் ஒரு மகனாக அந்த சகோதரி பார்த்து என்னுடைய எல்லா காரியத்துலேயும் அவங்க ஆலோசனை எனக்கு நிறைய எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தம்பி இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அந்த சகோதரி மூலமாக நான் என்ன ஆச்சுன்னா, அந்த சகோதரி மூலமாக நான் அந்த புழலில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். அந்த CPMன்னு சொல்லுவாங்க, பெண்டிகாஸ்டல். அங்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சகோதரியோடு கூட சேர்ந்து நான் போவேன். அவங்களும் எனக்கு பைபிளை குறித்து நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் குறித்து நிறைய சத்தியத்தை குறித்து அந்த சகோதரி என்னை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த சகோதரி எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயின்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பாசமுள்ள ஒரு சகோதரி, ஒரு தாயார் கூட. அவங்க மூலயமா நான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சகோதரி மூலமாக நான் போயிட்டு அப்போ தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஹெட் ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைச்சது இந்த ஜெபம்ங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சது. அந்த அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சகோதரர் மூலமாக எனக்கு ஒரு 6000 ரூபாய் சம்பளத்தில் எனக்கு ஹெட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிச்சு. அதே ஹெட் ஆஃபீஸில் நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனிக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. கர்த்தருடைய பெரிதான கிருபை. நான் இந்த 2010 இந்த வேலைக்கு போக ஆரம்பித்த அன்னையில் இருந்து
கர்த்தரை நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து என் தேவனை நான் தேட ஆரம்பித்தேன். வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுது. அந்த வேத வசனத்தின்படியாக நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். அந்த சகோதரி மூலமாக இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆரம்பித்து ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். இதே போஸ்டிங் தான், ஆனால் சம்பளம் 12,000 ரூபாய். அப்படியே ரெட்டிப்பாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதான் பாருங்களேன், தேவனும் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்குறாரு. வேத வசனத்தில் இருக்குது. ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்படியாக நான் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் வளர ஆரம்பித்தேன். அப்போ நான் வேலையில் வரும் பொழுது 12,000 ரூபாய் சம்பளம். அப்போ எனக்கு வந்து முதலாக வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு என்ன ஒரு விருப்பம்னா, பெற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே. ஏன்னா நம்ம முதல்ல சம்பாதிக்கிறோம், பெற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா பேரும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சிறு வயதுலேருந்து அவர் உடல் ஊனமுற்றவர்னால அவருக்கு ஒரு 3 சக்கர வாகனம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. அப்போ அந்த சகோதரி விக்டோரியா அவங்க மூலியமாக ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். அது என்னோடய சம்பளத்திலிருந்து வாங்கி கொடுத்து அவரை நான் சந்தோஷப்படுத்த தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஏன்னா வேத வசனம் சொல்லுதில்ல, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அந்த வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார், என் தகப்பனாரை கனம் பண்ணுவதற்கு. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்படியாக நாட்கள் கடந்து வரும் பொழுது ஒரு கட்டத்தில் எனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பித்தோம். அப்போ திருமணம் என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது மீண்டும் 2010 2009 காலேஜ் படிக்கும்போது நடந்த பிரச்சனைகள் போல் மீண்டும் எனக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. என்னவென்று சொன்னால், நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஒரு பெண்ணை வந்து நான் வந்து விரும்ப ஆரம்பித்தேன். எல்லோரும் அந்த வாலிப பிராயத்தில் வர்றது போல் ஒரு டீனேஜில் வர்றது வந்துன்னா லவ். அந்த லவ் வந்து என் கூட படிக்கிற ஒரு பெண்ணை நான் வந்து காதலிக்க ஆரம்பித்தேன். அவள் வந்து எனக்கு ஒரு தாய்க்கு தாயாக எனக்கு அவள் வந்து எல்லா விதத்திலையும் எனக்கு அன்பு செலுத்த ஆரம்பித்தாள். அவள் என்னை புரிந்து கொண்டு எனக்காக அவள் செய்கிற ஒவ்வொரு விதமும் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமானதாக இருந்தது. அப்போ அவள் எனக்கு வந்து அழகோ அறிவோ அதெல்லாம் எனக்கு முக்கியமாக தெரியல. ஆனால் அவங்க மேலே இருந்த ஒரு அந்த நம்ம மேலே செலுத்தின அந்த அன்பு, அந்த பாசம், சரி எனக்கு என்னுடைய தாய்க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து எனக்கு அதிகமாக அன்பு செலுத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நிமித்தமாக நான் அவங்கள வந்து நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க லவ் பண்ணி நான் ஒரு பக்கெட்டு நான் வந்து சபைக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, வேலைக்கும் போகிறது, ஒரு பக்கெட்டு இப்படி ஒரே டயத்தில் ஒரு 3 ரோலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படியாக நடந்து கொண்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்னுடைய தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம இனத்தில், நம்ம ஜாதியில், நம்ம மதத்தில் உனக்கு ஒரு பெண்ணு பார்க்க போகிறோம், 2 இடத்துல இருக்குது, நீ ஊருக்கு வந்தீன்னா அந்த பெண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம். எப்படி? நான் சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் சொல்லும்போது நீங்கள் பண்ணுங்கள், பாருங்கள், பேசுங்கன்னு சொல்லி நான் அப்படியே தட்டி கழிச்சிட்டே போனேன். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேலே தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தம்பி இருக்கிறாப்புல, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில். அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் சொந்த மந்தத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட வந்து நான் சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு திருமணங்கிறது எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்படியே தட்டி வருஷம் போச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவே வாய் விட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, யாரையாவது லவ் பண்ணுறியா? இப்போ உள்ள பசங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க, நீ யாராவது லவ் பண்ணுறியா, விரும்புறியா? பரவாயில்ல சொல்லு, யாராக இருந்தாலும் உனக்கு பேசி முடிச்சு வைக்கிறேன்னு அவர் ஒரு சொன்னதுனால அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி மதுரையில் இது மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நீ இருக்கிறது ஹிந்து, அவங்க கிறிஸ்டினம், நீ இப்படி போய் அவங்கள லவ் பண்ணால் எப்படி நமக்கு செட் ஆகுது, நம்ம சாதி சனம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் தகப்பனார் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி நான் சொல்லிட்டேன், நான் சாதி சனத்தை பார்க்கல, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நான் வாழ போகிறேன், அவங்க தான் எனக்கு, நான் தான் அவங்களுக்குங்கிற மாதிரிக்கே நான் ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் என்னுடைய செலெக்ஷன் படி நீங்கள் விடுங்க நான் வீட்டில் சொன்னேன்.
அப்போ தகப்பனார் சொன்னார், ஓகே அப்போனா வந்து தாய் மாமன்மார்கள் இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ரைட் ஓகே நீங்கள் கேளுங்க அப்படின்னா. நான் அப்போ நிறைய சொல்லும்போது எல்லார் வீட்லையும் எதிர்ப்பு வர்றதானே, எந்த வீட்டில் வந்து அதிகமாக காதலை வந்து டக்குன்னு உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கும் எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் எங்கள் அப்பாக்கிட்ட. என்ன சொன்னேன்னா, நீங்கள் எனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு நான் வந்து கிறிஸ்துவ பிள்ளையத்தை நான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அந்த மதத்தின்படி தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். எனக்கு இந்த பிள்ளைன்னு இல்லை, நீங்கள் எந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் கிறிஸ்துவ மதப்படி தான் நான் திருமணமே பண்ணுவேன் அப்படிங்கிறதான ஒரு வைராக்கியத்தில் நான் நிற்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மதம்ங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு சாதி மதம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா கிறிஸ்து எனக்காக இரத்த சாட்சியை மரித்திருக்கிறாரு. ஏன்னா எனக்கு என் தாயோ என் தகப்பனோ என் நண்பர்களோ என் தோழர்களோ தோழிகளோ யாரும் எனக்காக மரிக்கலை. ஆனால் எனக்காக மரித்தவர் ஒரே ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அப்போ நான் அவருக்காக என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அந்த கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் பதில் கொடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் நிற்க ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா கிறிஸ்துவ முறைப்படி தான் எனக்கு கல்யாணமே நடக்கணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் இப்போ எப்படி இருக்கிறோன்னு அதே மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை நான் வந்து ஸ்ட்ராங்காக என் தகப்பனார் இடத்துல நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி உன் இஷ்டத்தின்படி நீ செஞ்சுக்க, ஆனால் நாங்கள்லாம் யாரும் வராமோ போகிறோமோ எங்களுக்கு தெரியாது, உன் விருப்பத்தின்படி நீ செஞ்சுக்கன்னு அவங்க சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போது நான் மறுபடியும் திரும்ப போயிட்டு அந்த அருமையான சகோதரி விக்டோரியா, அந்த அன்பு தாயார் இடத்துல போய் நான் சொன்னேன், அக்கா அந்த மாதிரி இப்படி இருக்குக்கா, வீட்டில் இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்து முறைப்படி எனக்கு திருமணம் பண்ணுறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் இவர் தான் என்று எனக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவருக்கு விரோதமான என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் திருமணம் நடந்தால் கிறிஸ்துவ முறைப்படிதாக நான் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நான் அந்த சகோதரி இடத்துல நான் இதை சொன்னேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, சரி தம்பி, அதனால் அதுக்காக ஒன்றும் நீ கவலைப்பட வேணாம், நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருப்பாரு, நீ ஜெபம் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சகோதரி பக்கத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து பண உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ அதை வச்சு நான் சொல்லிட்டேன், நான் வந்து இந்த சகோதரியை நான் இப்போ என்னுடைய மனைவியை வந்து நான் திருமணம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து முயற்சி பண்ணி நான் சொந்தமாகவே காசு போட்டு நாங்கள் மதுரையில் தான் இங்கே வச்சு இங்கே சபையில் வந்து நாங்கள் திருமணம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இங்கே சிஎஸ்சி முறைப்படி தான் நாங்கள் திருமணம் பண்ணோம். அந்த திருமணம் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பையன் எந்த சர்ச்சுக்கு போகிறாரு, அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அந்த ஓலையெல்லாம் வாசிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ஒரு ஜெபக்குழு எனக்கு அறிமுகமானாங்க, வல்லமை ஜெபக்குழுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து சகோதரர் வில்சன் மாணிக்கம் அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தகப்பனார்னு சொல்லலாம், ஆவிக்குரிய தகப்பனார். எல்லா காரியத்துலையும் எனக்கு உதவி பண்ணி, எல்லா காரியத்துலையும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எனக்கு நல்லா கைட் பண்ணி ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார். நான் கல்யாணம் பண்ணுவதற்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. எல்லாருக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கெலாம் கொடுத்தாச்சு. எங்கள் வீட்லேயும் கொடுக்க போனால் யாரும் ஏற்றுக்கரல, சொந்தங்கள் பந்தங்கள்கிட்ட போக முடியல, ஆனால் அவங்க யாரும் என்னை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரும் என்னை ஏற்றுக்கரல, பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலையும் படலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி போச்சு, அப்படி வாழ்க்கையில் நடந்து போச்சு. திருமண நாட்கள் நெருங்கி விட்டது. அப்போ திருமணத்திற்கு முன்பதாக அப்போ நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் திருமணத்துக்கு என்று சொல்லும்போது, அப்போ என் தகப்பனார், என் சகோதரி, அப்புறம் எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. திருமணத்துக்கும் வந்தாங்க. வந்து முதல் வரிசையில் வந்து உட்காந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சித்தத்தின்படியாக நாங்கள் வந்து அந்த திருமணத்தை நல்லபடியாக நாங்கள் முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். திருமணமாகி நாங்கள் வந்து கேளம்பாக்கம், மீண்டும் நான் வந்து கேளம்பாக்கம் என்கிற இடத்துக்கு நான் வேலைக்காக நாங்கள் வந்து அங்கே குடும்பமாக நானும் மனைவியும் சேர்ந்து அங்கே நாங்கள் போக ஆரம்பித்தோம். அங்கே போயிட்டு மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போனாங்க, நான் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன். இப்படியாக எங்கள் வாழ்க்கை போச்சு. கொஞ்சம் கடன் பிரச்சனை, ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் சொந்த பந்தமே எனக்கு யாருமே வரலையே. ஏன்னா என் கல்யாணத்தில் எல்லோரும் வெறுத்துட்டாங்க. ஏன்னா இவன் கிறிஸ்துவ மரப்படி போய் செஞ்சுட்டான், இவன் அந்த மதத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற நோக்கத்தாக என்னை எல்லாராலும் வெறுத்து தள்ளினாங்க, ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, யார் வெறுத்தாலும் வெறுக்காட்டினாலும் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு நானும் என் மனைவியும் சேர்ந்து நாங்கள் போகிறது வர்றது ஜெபம் பண்ணுறது அப்படி நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பாங்க ஏஜி சர்ச்சுக்கு போவோம், சபைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே என்ன அப்படின்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு விசுவாசம், தேவன் மேலே ஒரு பெரிய விசுவாசம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 லட்ச ரூபா எனக்கு கடன் இருந்துச்சு. என்னுடைய திருமணத்திற்காக நான் வாங்கின கடன் வந்து, ஏன்னா நான் தானே கட்டணும், வேறு யாரும் கட்ட முடியாது. அப்போ அந்த கடனை 3.5 லட்ச ரூபா நான் கட்டணும், வட்டிக்கு தான் நான் வாங்கி நான் இது பண்ணேன்.
அப்போ அந்த கடனை கட்டணம் என்ன பண்ணலாம்? ஏன்னா நாங்கள் வாங்குகிற காசு அங்கே ரூம் வாடகை, சாப்பாடு எல்லாத்துக்கும் எங்களுக்கே சரியாக போகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி ஒரு பக்கெட்டு வேலைக்கு, நானும் ஒரு பக்கெட்டு வேலைக்கு. எங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நாங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தோம். வேலைக்கு போவோம், ஒரு ஆள் சம்பாதிக்கிறோம், ஒரு ஆள் வாடகை கொடுக்கணும், மற்ற செலவுகள் பார்க்கணும். இப்படியாக எங்கள் வாழ்க்கை போச்சு. அப்படி இருந்துமே எங்களுக்கு பணம் பத்தலை, பற்றாக்குறை, பயங்கரமான ஷார்ட்டேஜ் எங்களுக்கு. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே காசு தானே சென்னையில். அப்போது எனக்குள்ள ஒரு ஒரு ஏக்கம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பம். மத்தியானம் நைட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் நான் வாக்கிங் போகிறது வழக்கம், மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டு மேலே. அப்போ ஒரு நாள் நான் இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து இப்படி மேலே இப்படியே அண்ணாந்து பார்க்குறது வழக்கம். சும்மா அப்படியே வானத்தை பார்த்து இப்படி நடக்கிறது. நடந்து போகும்போது எனக்கு நேராக ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி போச்சு. ஒரு ஃப்ளைட்டு, ஏன்னா சென்னை பக்கம் தானே, மீனம்பாக்கம். அந்த ஃப்ளைட் அப்படியே டேக்கப் ஆகி போகுது. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் நான் போனதே கிடையாது. அதேமாதிரி நான் போனதெல்லாம் ட்ரெயின் பஸ்ஸு தான். அப்போ நான் அந்த வானத்தை பார்த்துட்டு அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இதே மாதிரி நானும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போனேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஒரே ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மட்டும், ஒரே ஒரு ட்ரிப்பு வெளிநாட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன்னா அந்த 3.5 லட்ச ரூபா கடனை அடைச்சி முடிச்சிடலாம். அப்புறம் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பேன், உங்கள் வேலையும் செய்யலாம் அப்படின்றதான ஒரு இருதயத்தில் ஒரு வாஞ்சை. அப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு சரி நம்ம இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு கொஞ்சம் இந்த இருக்கிற கடன்லாம் சீக்கிரத்தில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் மனைவி பேசி தீர்மானம் பண்ணிவிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். அப்போது அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96 நாடுகளுக்கு நான் வந்து நெட்டிலேயே எல்லா நாடுகளில் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே டெய்லி நைட்டு வந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து லேப்டாப்பில் எல்லா நாடுகளுக்கும் வேலைக்கு ஜாப் அப்ளிகேஷன் பண்ணுறது தான் என்னுடைய வேலை, மெயின் வேலை. இப்படி நாங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இதே வேலையாக தான் நான் இருக்கிறேன். முயற்சி பண்ணுறேன், வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு. அப்போ அதே சமயத்தில் நானும் மனைவியும் ஜெபம் பண்ணுறது, காலையிலையும் ஜெபம் பண்ணுவோம், நைட்டும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போவோம். நான் ஒரு கிறிஸ்தவனாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து மாற ஆரம்பித்தேன். இந்த சகோதரி விக்டோரியா அவங்க மூலியமாக நான் வந்து ஆபடி சபையில் வந்து பெண்டிகாஸ்டல் மிஷனரியில் தான் அந்த சபையில் தான் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ அந்த சபையிலே தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்து, என் பேர் வந்து ஞானஸ்தான பெயர் வந்து டேனியல் ராஜ். இதுதான் என்னுடைய ஞானஸ்தான பெயர். என்னுடைய கூப்பிட்றது எல்லாமே எனக்கு பேர் வந்து ராஜ்குமார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் வந்து ராஜ்குமார், ஞானஸ்தான பெயர் வந்து டேனியல் ராஜ். ஏன்னா நான் அந்த சபையில் வந்துட்டு நான் வந்து போகிறது வழக்கம். அப்புறம் கொஞ்ச நாள் திருமணம் ஆனதுக்கப்புறம் நானும் என் மனைவி ஏஜி சபைக்கு போக ஆரம்பித்தோம். இப்படியாக எங்கள் வாழ்க்கை அப்படியே கிறிஸ்துக்குள்ளாக அங்கே எங்கேயும் மீட்டிங் நடக்கும், போவோம் வருவோம், ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ ஆரம்பித்தேன். இதில் வாழ ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்தது நிமித்தமாக வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் எனக்கு ஒரு விதமான விரக்தி, ஏன்னா நான் பயங்கர டக்குன்னு டிப்ரெஷன் ஆயிடுவேன், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா டக்குன்னு. அப்போ ஆகும்போது மனைவி வந்து எனக்கு வந்து பக்கத்தில் உட்காந்து எனக்கு வந்து அன்பான வார்த்தைகளை பேசி ஆற்றி தேற்றுவாள். அதன் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஒரு துணை. என் மனைவி பெயர் வந்து லீலா ராஜ சௌந்தரி. என்னுடைய மனைவி பெயரை நான் பதிவு பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க எனக்கு காட்ஸ் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா என் தாய்க்கு பின்னாக அவங்க தான் எனக்கு எல்லாமாக எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் கடந்து வரும்பொழுது இந்த 3 லட்ச ரூபா கடன் அடைக்கிறது தான் என்னுடைய பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு. அப்போ நான் 96 நாடுகளுக்கு நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு நாட்டிலேருந்து கூட ஒரு ரிப்ளை கூட எனக்கு வரலை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஜெபம் சொல்லி ஒரு 5:30 மணிக்கு ஏஜி சபையில் நடக்குது. நானும் மனைவி நல்ல குளிர் காலம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் போகிறோம் சபைக்கு. போயிட்டு 7:30 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரோம் காலையில். என் மனைவி வந்து டிஃபன் செய்ய கிச்சனுக்கு போயிட்டாங்க. நான் உட்காந்து லேப்டாப் எடுத்து சரி மறுபடியும் திரும்ப ஒரு மணி நேரம் வெளிநாடுகளுக்கு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி லேப்டாப் எடுத்து பார்க்கும்போது ஒரு இமெயில் வந்திருக்கு. என்ன இமெயில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கட் தேசம், மஸ்கட் அதாவது ஒமான்னு சொல்லுவாங்க, மஸ்கட் தேசத்துலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வந்து நாங்கள் வந்து இதில் பார்த்தோம், எங்கள் கம்பெனியில் வேக்கண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை அனுப்பிச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டேன். உடனே அவங்க கால் பண்ணி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இது நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் இன்டர்வியூ வச்சாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு அடுத்தடுத்து டக்குன்னு அந்த ஒரே வாரத்தில் லெட்ரு கைக்கு வந்துருச்சு, ஆஃபர் லெட்ரு.
கர்த்தருடைய பெரிதான ஒரு 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 பெரிதான ஒரு கிருபைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நம் தேவைகளை அறிகிற கர்த்தர் அவர். அதாவது வேத வசனம் சொல்லுது, ஒரு தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வேத வசனத்தின்படியாக நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. அந்த வேத வசனத்தின்படியாக நம் நினைவுகளை அறிகிறவர் அவர். அவர் உண்மையிலேயே அவருடைய என் தேவைகளை எல்லாம் அறிந்து என் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அதுதான் ஆண்டவர் உண்மையான கடவுள், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் மனைவிட்ட சொல்லிவிட்டு அங்கே ஒரே மாதத்தில் விசா வந்துருச்சு. மஸ்கட் தேசத்துக்கு வேலைக்காக நான் கடந்து சென்றேன். கர்த்தருடைய பெரிதான ஒரு நாமம். இதுதான் இந்திய தேசத்தில் ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு பெரிதான ஒரு நன்மை, கிருபை. அநேக போராட்டங்கள். இப்போ நான் உட்காந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன்னா எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதாது. கிட்டத்தட்ட நாள் கணக்காக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேஜாக ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் 1 அல்ல 2 அல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் வெளிநாட்டுக்கு நான் போயிட்டேன். இப்போ வெளிநாட்டில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் உள்நாட்டை காட்டிலும் வெளிநாட்டில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் மிக ஏராளமான நன்மைகள். பாஷை தெரியாது, புது மனிதர்கள், லாங்குவேஜ் பிரச்சனை, அதே மாதிரி சாப்பாடு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, கிளைமேட் இஷ்யூவு, கல்ச்சர் இஷ்யூவு, இப்படி பல விதமான போராட்டத்தின் மத்தியில் நான் அந்த வெளிநாட்டுக்கு போனேன். அப்படி இருந்த நாட்களில் ஆண்டவர் என்னையும் ஒரு தாயை போல், தகப்பனை போல் தேற்றி, ஒரு நண்பனை போல் ஆற்றி என்னை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். அதே போல் இப்போது யோசேப்பு எப்படி தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு அடிமையாக்க கொண்டு போக்கப்பட்டாரோ, அந்த யோசேப்போடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருந்து என்னை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து என்னை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் இந்திய தேசத்தில் நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா கடன் நிமித்தமாக நான் வெளிநாட்டுக்கு வர ஆரம்பித்தேன். அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை அபரிதமாக வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. வேலையில் பயங்கரமான நெருக்கம், போராட்டங்கள், பொலிட்டிக்ஸ் நிறையா. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தார். அநேக நன்மைகளை எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்து அந்த 2 வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் பொருத்தனை பண்ணது போல் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்து 3.5 லட்ச ரூபா கடனை அடைச்சி முடிக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்து மீதியானதை துணிக்கையிலும் எடுக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த 2.5 வருஷம் கழித்து நான் மஸ்கட் தேசத்தில் 2.5 வருஷம் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு வந்த உடனே நாங்கள் இங்கே மதுரையில் இங்கே தங்கின ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். அப்போ இப்போ ஆண்டவர் இடத்துல நாங்கள் அடுத்த லைஃப் பார்த்திங்கன்னா அடுத்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அநேக முயற்சிகள் எடுத்தோம். 2வது ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெப குழுக்களிலும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் இந்த குழந்தைக்காக அநேக பிரயாசப்பட்டது உண்டு. அப்போ அந்த நாட்களில் நாங்கள் இருந்த பொழுது அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் 3 வருஷம் கழித்து எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வேத வசனத்தின்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மத்தியில் கூட எங்கள் வீட்டுக்கு கூட அநேக பொருட்கள் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அடுத்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் அடுத்த நாட்டுக்கு நாங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தோம். சவுதி அரேபியாங்கிறது ஒரு பட்டணத்திற்கு. அந்த தேசத்துலேயும் ஆண்டவர் நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவியை கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. இப்படியாக எங்கள் வாழ்க்கை கடந்து வந்துச்சு. இப்போ மதுரையிலே நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டவும் ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் திருநகருங்கிற பகுதியில் நானும் மனைவி மகனும் நாங்கள் சொந்த வீட்டில் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. ஆமாம், எங்களுடைய பையன் பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் அபிஷேக் ரிச்சர்ட் பையனுடைய பெயர். மனைவி பெயர் லீலா ராஜசௌந்தரி. நாங்கள் இப்போ குடும்பமாக ஆண்டவருக்காக நாங்கள் இப்போ வைராக்கியமாக நாங்கள் ஆண்டவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்குற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த திருநெல்வேலி பகுதியில் நாங்கள் குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கே ஒரு பெரிதான ஒரு கிருபை. ஏன்னா இன்றைக்கி எந்த விதமான ஃபேமிலி எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லாட்டினாலும் கூட ஆண்டவருடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாவரையும் அன்புடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். எப்படி என் வாழ்க்கையில் நான் வெளியில் சத்தம் போட்டெல்லாம் நான் ஆண்டவரை கூப்பிடலை, எனக்கு யாரும் சொல்லியும் தரலை. நீங்கள் எப்படி கூப்பிடுங்க, அப்படி கூப்பிடுங்க, முழங்கால் போடுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, அப்படி பண்ணுங்க யாரும் சொல்லலை. என் இருதயத்தில் நான் எப்படி ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன், இயேசுவே நீங்கள் தான் உண்மையான தேவன் என்று சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையான தேவனாக இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்க என்று நான் எப்படி இருதயத்தில் வேண்டிக் கொண்டனோ அதே போல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும்
அநேகர் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. இல்லைன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். பண பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதினால் கட்டப்பட்டிருக்கலாம், இல்லை அதாவது வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை அடுத்தவங்க சொந்தங்கள் பந்தங்கள் நிமித்தமாக அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் இருக்கலாம். உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இயேசுவே என்று நீங்கள் யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ அடுத்த நிமிஷம் உங்கள் பக்கத்தில் இருந்து நிற்பார். அதுக்கு உயிருள்ள சாட்சியாய் நான் நிற்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு நான் இயேசுவேன் என்று நான் கூப்பிட்ட உடனே என்னுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை ஆசீர்வதித்து அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்களிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நான் கேட்டதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார்னா உண்மையிலே என் தேவனாய கர்த்தர் தாங்க. என் தாய் தகப்பன் கூட என்ன சில சமயத்தில் கேட்டது கூட எனக்கு கிடைக்காத மாதிரி போயிருக்கலாம். ஆனால் நான் கேட்டது அனைத்தையும் எனக்கு தந்தவர் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். அவர் நன்மையின் தேவன், ஒருபோதும் அவர் தீமையின் தேவன் அல்ல. நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீ தேடுகிற நிம்மதி இயேசுவினிடத்தில் மாத்திரம் உண்டு, வேறு எங்கேயும் கிடையாது. ஏன்னா என்னுடைய அதை நான் என் வாழ்க்கையில் ருசி பார்த்தவன். அதனால் நீங்களும் ஆண்டவரை தேடுங்க. இயேசுவே என்று உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் நிற்கும்போது இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த சாட்சியை வெளிக்கொண்டு வருகிற அருமையான அண்ணன் டேனியல் செல்லமுத்து அவர்களுக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தினால அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை பார்க்குற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவரே தகப்பனே அடியனை மட்டுமாய் நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான கிறிஸ்ட் காலிங் டிவி ஊழியத்தை ஆண்டவரை உம்முடைய கிருபையினால் செய்து வருகிற அருமையான அண்ணன் டேனியல் செல்லமுத்து அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அவருடைய பிரயாணங்களும் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி அருமையான சகோதரர் உம்முடைய ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த சாட்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே நீங்கள் தொடுங்கப்பா. அவங்கள ரட்சிங்க, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நன்மைகளை செய்தீங்க. நான் கூப்பிட்ட உடனே எனக்கு நீங்கள் சத்தத்திற்கு மறுவுத்தரவு கொடுத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து அநேக நன்மையினால் எங்களை திருப்தியாக்கினது போல் இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இம்மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.